நேற்றைய தினம் டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் சந்தித்திருந்த நிலையில் இந்த சந்திப்பில் என்னென்ன விஷயங்கள் குறித்து பேசப்பட்டது என்பதை அவர் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்திருந்த நிலையில் அதிமுகவில் மீண்டும் சசிகலாவையும் ஓபிஎஸ்ஸையும் இணைக்க வாய்ப்பே கிடையாது என அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த காட்சிகளை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். சசிகலா அவர்கள் அதிமுகவில் மீண்டும் இணைவது குறித்து நீங்கள் ஏதாவது அப்படிப்பட்ட எண்ணம் நாங்கள் இது குறித்து பல முறை ஊடகத்தின் பத்திரிகைகளை தெரிவிச்சிட்டேன். மீண்டும் மீண்டும் அதை கிளற வேண்டாம், அங்கே இடம் கிடையாது. அது சார் ஏன் போங்கல, அதெல்லாம் எங்க படி தனிப்பட்ட வரும். நாங்கள் இல்லைன்னா அதோட விட்டுருங்க. அதிமுக வலிமையா இருக்குது. இப்போ போல ஊடக நம்பரும் பத்திரிகை நம்பரும் அது பில்டப் பண்ணி பெருசா போட்டுட்டு இருக்கிறீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையா இருக்கின்ற காரணத்தினால தான் 2021 75 இடங்கள் நாங்கள் பெற்றோம். கூட்டணி வெறும் 2 லட்சம் ஓட்டுல, வெறும் 2 லட்சம் ஓட்டுல 43 தொகுதி இழந்துட்டோம். புரியுதுங்களா? பெரிய வித்தியாசம் எங்களுக்கு 3% வித்தியாசம். டிவி தினகரனுடைய கட்சி உங்களுடைய அதிமுக பாஜக கூட்டணியில் வரும். அதாவது தான் நான் சொல்றேன்ல, ஏசியமா சொல்வதற்கு எதுவும் இல்லை. சில கட்சிகள் எங்களோட வரும், பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் வெளிப்படையாக பேச முடியாது. ஒவ்வொன்றாக சேருகின்ற பொழுது உங்களை எல்லாம் அழைத்து நிச்சயமாக தகவல் தெரிவிக்கப்படும். நான் இப்போ ஒன்று சேர்ந்தாங்க பாட்டாளி மக்கள் கட்சி, உடனே உங்களை எல்லாம் அழைச்சி பேட்டி கொடுத்தோம்ல. ஓபிஎஸ் சேருவதற்கு வாய்ப்பில்லை. பல முறை சொல்லியாச்சு, பேர் பல முறை சொல்லிட்டதை பற்றி அவர் ஏற்கனவே சொல்லிட்டார். பார்த்தீங்கன்னா எங்களுடைய முதலாக ஹோட்டல் ஐடிசி கிராண்ட் சோலா முதல்ல எங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை அங்கே நடந்தது. அப்போ தான் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சரும் நானும் இணைந்து பேட்டி கொடுத்தோம். அப்பொழுதே சொல்லிட்டார், உள்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டேன்ட்டாரு. அதப்படி தொடர்ந்து அப்படித்தான் சார். திருப்பி நீங்க கேட்ட பாருங்க, ஒரே வரி, நீங்க அதுக்கு இங்க இடமில்லைன்னு ஏற்கனவே இடமில்லைன்னு சொல்லியாச்சு, தெளிவுபடுத்தியாச்சு. அதை மீண்டும் அரைச்சமாவே அரைக்க வேண்டாம். இதோட 50 வரைக்கும் நான் சொல்லிட்டேன். டெல்லியிலையும் நான் சொல்லிட்டேன். நீங்கள் உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும், பத்திரிக்கை வேணுங்கிறதுக்காக சார் அதை எப்படி அதில் வெளிப்படையாக சொல்ல முடியாது சார். நாங்கள் சேர்ந்த உடனே உங்களுக்கு தகவல் கொடுக்க போகிறோம். அதில் அரசியல் கட்சி என்பது ரகசியமாக தான் அரசியல் கட்சிக்கு அதுக்குன்னு ஒரு அந்தஸ்து உண்டு. புரியுதுங்களா? அது பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. ஓபிஎஸ் மற்றும் சசிகலாவை அதிமுகவில் மீண்டும் இணைக்க வாய்ப்பில்லை என இபிஎஸ் தெரிவித்திருக்கிறதை நாம் காட்சிகளாக பார்க்கக்கூடிய நிலையில் இதுகுறித்து பேசுவதற்காக அதிமுக முன்னாள் எம்பி KC பழனிசாமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நேற்றைய தினம் நடந்த சந்திப்பு குறித்து இபிஎஸ் இன்று காலை செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு விஷயங்களை பேசிட்டு இருக்கிறாரு. அந்த நிலையில செய்தியாளர்கள் ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. உங்களுடைய கூட்டணியிலோ அதிமுகவிலேயோ சசிகலாவையோ ஓபிஎஸ் மீண்டும் சேர்க்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறத கேள்வியை முன்வைக்கும் போது அதற்கு சாத்தியமில்லை, வாய்ப்பே கிடையாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதே சமயம் அமமுக தினகரனை கூட்டணியில் கொண்டு வர வாய்ப்பு இருக்கிறதா, அது குறித்த பேச்சுவார்த்தை போதா அப்படிங்கிற கேள்விக்கும் சரியான பதில சொல்லாம ஒரு மாதிரி மழுப்பலா சில விஷயங்களை பேசி இருக்கிறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? திரு தினகரன் அவர்கள் என்டிஏ கூட்டணியில இணைவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு. திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கடந்த பல மாதங்களாக அவர் வழக்குகளை வாபஸ் பெற்று தனியாக ஒரு கட்சி துவங்கினால் அந்த கட்சி என்டிஏ கூட்டணியோடு தினகரனை போல இணைந்து பயணிக்க வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. ஆனால் திரு பன்னீர்செல்வம் அதுபோல தனியாக கட்சி துவக்காமல் அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் மட்டுமே அவர் அழுத்தம் கொடுத்து கொண்டிருந்தார். அந்த வகையில இன்றைக்கு கட்சிக்குள் இணைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை திரு எடப்பாடி பழனிசாமி தெளிவுபடுத்தி இருக்கிறார். சார், அப்போ ஒன்றுபட்ட அதிமுக அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இப்ப மாறி இருக்கா? இல்ல, திரு பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்ப இன்றைய ஒரு சூழ்நிலைக்கு தனியாக ஒரு கட்சியை துவக்கி தினகரனை போல கூட்டணியில் இணைந்து கொள்வதற்கு ஆலோசனைகள் அவரிடத்துல சொல்லப்பட்டிருக்குது. இன்று வரை திரு ஓபிஎஸ் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளல. அதனாலதான் இந்த ஒரு ஸ்டேல்மேட். நன்றி திரு பழனிசாமி. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.